அது ஏங்க கேபி பாலாவோட படம் ரிலீஸ் ஆகலன்ற மட்டும் அதை மட்டுமே கேக்குறீங்க. வாரம் 8 படம் 10 படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதா இல்ல. அதே கரெக்டா கேபி பாலா மட்டும் கேக்குறீங்க. இந்த படம் தான் நல்லா இருக்குன்ட்டாங்களே, நல்லா தானே ஓடிட்டு இருக்கு. அதை விட்டுருங்க. பாவம் தம்பி நல்லா வளரட்டான். ஏன்னா இப்ப அவன் தம்பி நல்லா வளர்ந்துட்டு வரான். அவன் சில சமூக சேவையெல்லாம் பண்ணிட்டு வரான். அவன் சமூக சேவையெல்லாம் பண்ணவும் உடனே சினிமா உலகமே திரண்டு வந்து என் தம்பி ஜெயிச்சிட்டான், நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஜிங்குச்சான்னு எல்லாரும் போட்டுன்னு வந்துட்டீங்க. ஏன் அவன் வந்து கேபி பாலா தம்பி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தான். அப்போ நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாமே. சொல்லுங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. ஏன்னா நானும் பல நடிகர்கள் கூட, பல இயக்குநர்கள் கூட, பல தயாரிப்பாளர்கள் கூட நட்புல உள்ளவன் தான். யாரு எப்படின்றது எனக்கு தெரியும். இதை வந்து நான் வந்து தம்பி மேல பாலா மேல நான் காண்டில சொல்றேன் அப்படின்னு சொல்லவில்லை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான், அவன் ஜெயிச்சிருக்கான்னு. உலகமே ஒரு நாடக மேடை. நாம் எல்லாம் நடிகர்கள். ஒரு சிலர் மிக சிறந்த நடிகர்கள். இப்பவும் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பெருசு இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான் பெருசு. நான் கேட்கிறேன், தம்பி கேபி பாலா அவர்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? அவன் பாட்டுக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது ஆஸ்பத்திரி கட்டுறான், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான். அது எங்க இருந்து வருது பணம்? நானும் தாங்க எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடி இருந்து என் கார்லாம் வித்து கூட நான் வந்து சமூக சேவையெல்லாம் செய்தேன். கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் நீங்க சோசியல் மீடியால போடுங்க, தெரியும் நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியும். ஆனால் இந்த தம்பி பண்றது மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகுது. ஒருவேளை நான் சமூக சேவை பண்ணும்போது எனக்கு முன்னாடி நம்ம கேமரா போய் வச்சுட்டு இதை வந்து இந்த வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லாம விட்டேன். நான் அந்த அதை விடுங்க, கேபி பாலா விடுங்க. அவன் தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கான், வாழ்த்துக்கள். பிளாக் பாண்டின்னு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா? பிளாக் பாண்டின்னு ஒரு நடிகர் இருக்கான். அந்த தம்பி எவ்வளவு சமூக சேவை பண்ணிருக்கான் தெரியுமா? எனக்கு தெரியும். சினிமாக்காரங்களுக்கு பல பேருக்கு தெரியும். 99% தெரியும் அவன் பண்றான்றது. ஏன் அவனை வந்து சோசியல் மீடியால வந்து ஏன் நீங்க வெளிக்காட்டவே இல்லை? அவன் சமூக சேவை தானே பண்றான். அவன் கஞ்சா வித்தானா? சொல்லுங்க. சரக்கு எதுவும் வித்தானா? இல்ல பிரார்த்தலத்தில் எதுவும் பண்ணானே? அவனை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணவே இல்லை. அவனும் சமூக சேவை தானே பண்ணான். சொல்லுங்க. ஒருவேளை அவன் வந்து தனக்கு முன்னாடி போய் கேமரா வச்சுட்டு அதை பண்ணாம விட்டுட்டானா? சொல்லுங்க. அதுதாங்க சொல்ல வரேன் நானு. அதுதான் சொல்ல வரேன் நானு. சமூக சேவை எல்லாருமே தான் பண்றாங்க. கேபி பாலா மட்டும் இல்ல, பல பேர் பண்றாங்க. அதுல ஒரு நடிகர்ன்றதுனால அந்த தம்பி, சின்ன தம்பி பிளாக் பாண்டி அவனும் பண்றான். அவன் தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணல, இலங்கையில போய் பண்றான். எவ்வளவு பண்ணிருக்கான், அதெல்லாம் நான் வீடியோல பாத்தேன். ஆனால் அதெல்லாம் சோசியல் மீடியால தெரியவே இல்லை. இப்பவும் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பெருசு இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான். புரியுதுங்களா? ஆமா, இவர் தனி மனிதன். இவருக்கு பிளாக் பாண்டிக்கு வந்து 50,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. விஜய் சாருக்கு மாதிரி கூட்டம் அவன் பின்னாடி நிக்குது. அதனால வந்து அவன் பண்றத போடல, இவன் பண்றது போடுறீங்க. இப்பவும் சொல்றாங்க ஹார்ட் ஒர்க் பெருசு இல்ல. எது அப்ப இவர் விளம்பரம், அப்ப கேபி பாலா விளம்பரத்தை விரும்பிதான் போடுறான்றீங்க. வீடியோ அவருக்கு ஒவ்வொரு உதவி பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோ வெளியாகிட்டு இருக்கு. அது எப்படி அப்ப விளம்பரம் தான் பண்றான்றீங்க? எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க தானே எடுத்து. அதுதான் அப்ப அதான் அவன் விளம்பரம் பண்றான், அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதானே? அப்போ வந்து அவனுக்கு ஏதோ பின்பு புலம்பரத்துல இருந்து யாரோ பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதனால தானே ஆஸ்பத்திரி கட்ட முடியும். இல்லங்க, கேபி பாலா வந்து அவன் ரஜினிகாந்த் இல்ல, அஜித் சார் இல்ல, விஜய் சார் இல்ல, ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பரம்பரை இல்ல, ஒரு மன்னர் பரம்பரை இல்ல. எப்படி வரும் பணம்? அப்ப பின்புலத்துல இருந்து யாரோ அவனுக்கு தம்பிக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, பல பேர் மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்குமே, அவருக்கு பின்புலமா உதவுறது வந்து மீடியா வெளிச்சத்துக்கு ஏங்க, நான் பல விஷயங்களை சொல்லவா? பல விஷயங்கள் இன்ன வரைக்கும் அதை கண்டே பிடிக்க முடியல. புரியுதுங்களா? 10,000 கோடி கண்டெய்னர் விட்டு கண்டெய்னர் தாண்டிச்சுன்னு ஒரு நியூஸ் கேட்டு அதை கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. ட்ரெயின்ல பல கோடி பணம் ட்ரெயின்ல வந்தப்ப சினிமாவை மிஞ்சிய அந்த இதை கேஸ் வெல்டிங் போட்டு தோண்டிய உள்ள இருக்க பணத்தெல்லாம் எடுத்தாங்க. அதை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இன்ன வரைக்கும் மர்மங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. எத்தனையோ கொலை நடந்திருக்கு. சில கொலைகள் 10 வருஷம் 20 வருஷம் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. இதுல அரசியல் பேச வேணாமன்னு பாக்குறேன். திருச்சியில ராமஜெயமா அவரோட கொலை நடந்து ஏதோ நடந்தா இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சொல்றீங்களா அப்படி பல இதுகள் இருக்குது. ஆம்ஸ்டாங் ஒருத்தர் இறந்தார் இல்லையா, சமாஜ்வாடி கட்சியோட தலைவர். அவரை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? கேஸ் கோர்ட்டு போயிட்டு தானே இருக்கு. அதனால நம்ம அதை வச்சு சொல்ல முடியாதுங்க. இப்பவும் சொல்றேன்,
ஹார்ட் ஒர்க் பெருசு இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான். புரியுதுங்களா? உதவி பண்றவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்ணா ஏங்க உதவி பண்றவங்க இல்லைங்க, கேபி பாலா மட்டும் இல்லைங்க, பிளாக் பாண்டி மட்டும் இல்ல, லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த மாநில தலைவர் முத்துதுரை அவர்கள் பல பேருக்கு பல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. அது இவருக்கே தெரியாது, லெஜண்ட் அவர்களுக்கே தெரியாது. அவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுவேன் கேளுங்க. ஏங்க இவர் ஒரு பிசினஸ் மேனுங்க, பிசினஸ் பண்றாரு. புரியுதுங்களா? அந்த முத்துதுரை அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக பல பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்காரு, சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காரு, அவ்வளவு பல உதவிகள் செய்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் வெளியில தெரிஞ்சுதா? தெரியல. காரணம் முத்துதுரை அவர்கள் நடிகர் இல்ல, நடிகர் இல்ல, அதனாலதான் தெரியல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது பல பேர் பல உதவிகள் செய்து தான் வராங்க. அதான் நான் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பெருசு இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான். புரியுதுங்களா? எங்கடாது நான் அன்னையில இருந்து முடிவு பண்ணேன், நான் பல நடிகர்களுக்கு, பல தயாரிப்பாளருக்கு, பல இயக்குநர்களுக்கு நான் எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் பண்ணேன். நன்றி விசுவாசம் அது வேற. அன்னையில இருந்து முடிவு பண்ண ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவான். லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். தண்ணில இருக்கும் மீன் லெஜண்டோட ஃபேன், தண்ணில இருக்கும் மீன் லெஜண்டோட ஃபேன், தண்ணில இருக்கும் மீன் லெஜண்டோட ஃபேன், தண்ணில இருக்கும் மீன் லெஜண்டோட ஃபேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தான். என்ன சனிக்கிழமை அன்னைக்கு விஜய் சார் மீட்டிங் நடத்துறது உங்களுக்கு ஏன் ஒருத்துது சொல்லுங்க? எனக்கே ஒரு கட்சி இருக்கு, சிஎஸ்கே கட்சி இருக்கு, கூல் சுரேஷ் கட்சி இருக்கு. நான் கட்சி ஆரம்பிச்சாலும் பல எதிர்ப்புகள் வரதா செய்யும். சனிக்கிழமை அன்னைக்கு மீட்டிங் போடுறது, விஜய் சார் மீட்டிங் போடுறது உங்களுக்கு என்னங்க வைத்திருச்சல்? அது சொல்லுங்க. அப்புறம் சனிக்கிழமை மீட்டிங் நடத்துறது அன்னைக்குதான் வந்து லீவ் விடுவாங்க. ஸ்கூல் பசங்க அதுக்கு போயிட்டு வருவாங்க, காலேஜ் லீவ் விடுவோம், வேலைக்கு போறவங்க லீவ் விடுவாங்க. அதனால சனிக்கிழமை வைக்கிறது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் தான். ஏன் சனிக்கிழமை அன்னைக்கு தானுங்க கோயிலுக்கு போவீங்க, அன்னைக்கு போகாம இருப்பீங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு தானே 9 நவகிரகத்தை சுத்தி வருவீங்க, போகாம இருப்பீங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு தானே பெருமாள் கோயிலுக்கு போவீங்க, அன்னைக்கு போகாம இருப்பீங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவீங்க, போகாம இருப்பீங்களா? சொல்லுங்க. சனிக்கிழமை தானே நம்ம வந்து லீவ் அன்னைக்கு டூர் போலாம் அப்படின்னு நினைப்பீங்களா, அது போகாம இருப்பீங்களா? சொல்லுங்க. தண்ணியில இருக்கும் மீன் நான் விஜய் சார் ஃபேனு, தண்ணியில இருக்கும் மீன் நான் லெஜண்டோட ஃபேனு, தண்ணியில இருக்கும் மீன் நான் லெஜண்டோட ஃபேனு, தண்ணியில இருக்கும் மீன் நான் விஜய் சார் ஃபேனு. புரியுங்களா? வந்து டிஎம்கேவோட கூட்டணி வைக்குமா, ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்குமா, டிவிகேவோட கூட்டணி வைக்குமா? விரைவில் அதற்கான அறிவிப்பு. ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு. விரைவில் சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி யாரு கூட கூட்டணி வைக்கும் அப்படின்றத கண்டிப்பா சோசியல் மீடியால தெரியதான் போகுது. கண்டிப்பா ஆமாங்க. போடுறா 2026 அமோகம் கூட்டணி வைக்கும் சிஎஸ்கே. பாருங்க, டிஎம்கே கூட வைக்கலாம். பாருங்க, சிஎஸ்கே கட்சின்னு சொன்னோன்னா தானா வந்து மேல எல்லாரும் மக்கள் ஆசைப்படுவாங்க. இப்ப நீங்க கூட தான் இருக்கீங்க, நீங்க ஏடிஎம்கே கூட போங்கன்னு சொல்றீங்க. இந்த தம்பி இருக்கான் விஜய் கூட போன்றான், அந்த தம்பி இருக்காரு பாஜக கூட போன்றான், இந்த தம்பி இருக்காரு பாமக கூட போன்றான், இந்த தம்பி இருக்காரு சீமான் கூட போன்றான். ஆனால் சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி மக்களோட நலனை கருத்தில் கொண்டு அதனால யாரு கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றத விரைவில் உங்களுக்கு அறிவிப்பு வரும். அவர் ஏன் கூட கூட்டணி வச்சாலும் வேண்டான்றான். ஏன்னா கூல் சுரேஷுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்க. தண்ணியில இருக்கும் மீன் கண்டிப்பா துணை முதலமைச்சர் அவர் கூட பவன் கல்யாண் அவர் கூட கூட்டணி வைக்கலாம். ஏன் பாரத பிரதமர் கூட கூட்டணி வைப்பாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எல்லா இடத்துலயும் சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி இருக்கும். சரிங்களா? உங்க மாநாடுக்கு வந்து நீங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க, கண்டிப்பா சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கணும்னு வந்து அரசு சொல்லும்ல, அதை எதிர்த்து நீங்க நடப்பீங்களா? இல்ல நீங்க வந்து நீங்க பிடிச்ச காலுக்கு நீங்க பிடிச்ச காலம் இல்ல சார். சட்டம் என்பது கேளுங்க, சட்டம் என்பது மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இருக்கக்கூடாது. மக்களோட நலனை கருதி தான் சட்டம் இருக்கும். அந்த விதத்துல தான் இப்ப அந்த மாதிரி சட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. விரைவில் 2026ல உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்க 2026ல சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை அந்த கூல் சுரேஷ் கட்சி கேளுங்க. உங்க கண்ணுல தெரியுது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு. கேளுங்க, இவரோட கண்ணுல தெரியுது சிஎஸ்கே கட்சி முதலமைச்சர் ஆனால் நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, உங்க கண்ணுல இருந்தே தெரியுது. நான் ஓப்பனா சொல்றேன்,
அந்த ஒயின் ஷாப்ல 10 ரூபா கொடுக்குறீங்க பதிலா அதை கட் பண்ணுவேன். உங்களுடைய கண்ணுல தெரியுது. அந்த பாட்டில தூக்கி போடாம திருப்பி குடிச்சினா 10 ரூபா தரப்படும். இதை விட உங்களுக்கு சிறப்பான சலுகைகள் என்ன வேண்டும்? இன்னமும் கொடுப்பான், இன்னமும் கொடுப்பான். விரைவில் சிஎஸ்கே நீங்க வேணா நினைக்கலாம், என்னப்பா அவர் ஏதோ கிண்டலுக்கு பேசுறாரு போல அப்படின்னு. உண்மையிலேயே மது வேண்டாம் என்று சொல்பவர்கள் எங்க கமெண்ட்ல நீங்க போடுங்க, எங்களுக்கு மது வேண்டாம்பா அப்படின்னு. அதெல்லாம் சும்மா கதை. ஒரு கூட்டம் அந்த பக்கம் மது வேணான்னு சொல்லும், ஒரு பக்கம் கூட்டம் மது வேணும்னு சொல்லும். புரியுதுங்களா? அதனால அது 2026ல மதுவும் ஒழிப்போம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்களோட நலனை கருத்தில் கொண்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதெல்லாம் செய்வோம். நான் இப்பதானங்க சொன்னேன், என்னுடைய கூட்டணிக்கு விஜய் சார் வந்தாலும் ஏற்றுப்பேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தாலும் ஏற்றுப்பேன், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்தாலும் ஏற்றுப்பேன், அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்தாலும் ஏற்றுப்பேன், பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்தாலும் ஏற்றுப்பேன், ஆமா சீமான் ஐயா அவர்கள் வந்தாலும் ஏற்றிருப்பாரு. வேற யாராரு வேணும்? சீமான் அவர்கள் வந்து மாட்டுக்கு மாநாடு போட்டாரு, மரத்துக்கு மாநாடு போடுறாரு. அடுத்தது எதுக்கு மாநாடு போடுறாரு? இந்த கூல் சுரேஷ் நாட்டுக்காக மாநாடு போடுவேன், வீட்டுக்காக மாநாடு போடுவேன், ஆனா ஓட்டுக்காக மாநாடு போட மாட்டாங்க. புரியுதுங்களா? மக்களோட நலனை கருதில் கொண்டு நான் ஓட்டு போடுவேன். இது ஓட்டு கேட்பேன், தானா ஓட்டு வந்து பேசுமே. சீமான் போய் மரத்துக்கிட்ட பேசிட்டு பேசுமே. இப்ப நான் இங்க இருந்து சொல்றேன் பாருங்க, ஹாய் அங்க பாருங்க, எல்லாம் ஆடிச்சா இல்லையா? பாருங்க ஆடிச்சா இல்லையா? அது என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுது? அது எனக்கும் அவருக்கு மட்டும்தான். அது என்ன சொல்லுது அப்படின்றத 2026ல நீங்க நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. அதை நான் சொல்றேன். மாநாடு என்ன மாநாடு போட்டா நல்லா இருக்கும்? நாய்க்கு மாநாடு போடுவாரு அண்ணன். அடுத்தது நான் நாயும் போட மாட்டேன், நாய்க்கும் போட மாட்டேன். ஆனால் நன்றி உள்ள விலங்கு நாய் அவர்கள் பாத்தீங்க, என்ன அறியாம அவர்கள்னு வருது. சோ அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட, நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட மனிதனுக்கு இப்ப யாரும், அதுதான் உண்மை.